பண்டைய கிரேக்க புராணங்களில் இசைக்கலைஞரும் கவிஞருமான ஆர்பியஸ் தனது மனைவி யூரிடைஸை ஆழமாக காதலித்தார். அவர்களின் அன்பு மிகவும் வலுவாக இருந்தது. அது கடவுளுக்கு போட்டியாக இருந்தது. யூரிடைஸ் திடீரென்று இறந்தபோது சோகம் ஏற்பட்டது. இதனால் ஆர்பியஸின் இதயம் உடைந்துவிட்டது. ஆர்பியஸின் துக்கம் மிகவும் ஆழமாக இருந்தது. அவர் பாதாள உலகத்திற்கு பயணம் செய்தார். இறந்தவர்களின் ஆட்சியாளர்களான ஹேட்ஸ் மற்றும் பெர்செஃபோன் ஆகியோரை தனது மயக்கும் இசையால் கவர்ந்தார். ஒரு நிபந்தனையின் பேரில் யூரிடைஸை மீண்டும் வாழும் உலகிற்கு அழைத்து செல்ல அனுமதிக்க அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அவர் அவளுக்கு முன்னால் நடக்க வேண்டும். அவர்கள் மேற்பரப்பை அடையும் வரை திரும்ப பார்க்க கூடாது. அவர்கள் இருண்ட சுரங்கங்கள் வழியாக செல்லும் போது ஆர்பியஸின் இதயம் தனது காதலியை பார்க்க ஏங்கியது. அவர்கள் வெளியேறும் வழியை நெருங்கிய போது அவர் மீண்டும் அவளை இழக்க நேரிடும் என்ற பயத்தில் திரும்பி பார்ப்பதை அவரால் எதிர்க்க முடியவில்லை. யூரிடைஸ் மீண்டும் பாதாள உலகிற்கு இழுக்கப்பட்டு ஆர்பியஸை விட்டுவிட்டு அவரது இதயம் 1,000,000 துண்டுகளாக நொறுங்கியது. ஒரு காலத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்திருந்த ஆர்பியஸின் இசை இப்போது துக்கத்துடனும் ஏக்கத்துடனும் எதிரொலித்தது. அவரது இதய துடிப்பு புராணமாக மாறியது. இது காதல் மற்றும் இழப்பின் பேரழிவு சக்தியை குறிக்கிறது. இந்த புராண கதை ஓப்பராக்கள் முதல் ஓவியங்கள் வரை எண்ணற்ற கலை படைப்புகளுடன் ஊக்கப்படுத்தியுள்ளது. இது அன்பின் உருமாறும் மற்றும் சில நேரங்களில் பேரழிவு தரும் சக்தியின் நீடித்த அடையாளமாக ஆர்பியஸின் இதய துடிப்பை உறுதிப்படுத்துகிறது. சில பதிப்புகளில் ஆர்பியஸின் இதயம் பாதாள உலகில் உள்ளது, எப்போதும் யூரிடைஸின் ஆவியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது, இது அவர்களின் நித்திய அன்புக்கு ஒரு சான்றாகும் என்று எழுதப்பட்டுள்ளது. இது கட்டுக்கதையாய் இருந்தாலும் உணர்ச்சியுள்ள கதையாய் பார்க்கப்படுகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.